ஹலோ கைஸ், 4 பேருக்கு நடுவுல நின்னு நான் ட்ரெஸ் மாத்தியிருக்கேன் அப்படின்னு குஷ்பு சொன்ன விஷயம் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாம மொத்த விஷயத்தையும் இப்போ ஓப்பனா பேசியிருக்காங்க நம்ம குஷ்பு. தமிழ் சினிமாவுல 90s மற்றும் 2K ஸ்டார்ட்டிங்கில பார்த்தீங்கன்னா, முன்னணி நடிகை இருந்தவங்க தான் நம்ம நடிகை குஷ்பு. இவங்க நடிப்பில பல படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட்டும் ஆயிருக்கு. தமிழ்நாட்டில ஒரு நடிகைக்கு கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னா, நடிகை குஷ்பு தான் முதல்ல கோயில் கட்டப்பட்டது. அதே மாதிரி அவரோட தோற்றத்தை பயங்கரமாக கலாய்க்கும் வகையிலையும் பெருமைப்படுத்தும் வகையிலையும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்குமே பல கடைகளில் குஷ்பு இட்லின்னு சொல்லி வியாபாரமும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட நம்ம குஷ்பு அவர்கள் சினிமா துறையில் பட்ட கஷ்டங்களும் அங்கே நடந்த அவலங்களையும் பற்றி பேசியிருக்காங்க. இன்னைக்கு அவங்க தேசிய மகளிர் ஆணையத்தோட உறுப்பினராக இருந்தாலும் கூட முன்னணி கதாநாயகி இருந்த காலகட்டத்தில் நாட்டாமை, அண்ணாமலை, சின்னத்தம்பி, மகளிருக்காக உள்ளிட்ட பல சூப்பர் டூப்பர் ஹிட்டான படங்களை நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், பிரபு, சரத்குமார் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களோடையும் ஜோடி போட்டு நடிச்சிருக்காங்கங்க. அப்படிப்பட்ட நிலையில் அவங்களுக்கு நடந்த அவலங்கள் எல்லாத்தையும் ஓப்பனாக பேசியிருக்காங்க. அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்க மாதிரி கேரவன்லாம் கிடையாது. ஒரு சீன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த சீனுக்கு நாங்கள் ட்ரெஸ் மாற்றுறதுக்கு நம்மளோட 2 லைட் மேனையும் 2 கலைஞர்களையும், அதாவது ஒப்பனை கலைஞர்களையும் அனுப்புவாங்க. அவங்க 4 பேரும் கையில் ஒரு பெரிய துணியை வச்சுட்டு மறைச்சிக்குவாங்க. நான் உள்ளே ட்ரெஸ் மாற்றுவேன். என்னை சுற்றி 4 பேர் இருந்தாலும் எனக்கு பயமே இருக்காது. காரணம் அவங்க ஏற்படுத்தின ஒரு நம்பிக்கை. அப்போ செல்ஃபோனும் கிடையாது அப்படிங்கிறனால எனக்கு சுத்தமாக பயமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட பார்த்தீங்க அப்படின்னா, இது மட்டும் இல்லாமல் நான் அம்பாஸ்டர் காருக்குள்ளே இருந்துக்கிட்டு நிறைய நேரங்களில் ட்ரெஸ் மாற்றிருக்கேன். அம்பாஸ்டர் கார் முழுவதுமாக துணியை போட்டு மூடிடுவாங்க. காருக்கு வெளியே டிரைவர் நின்றுக்கிட்டு அந்த வழியாக யாரையும் வர விடவே மாட்டார். அப்படி அந்த அளவுக்கு நம்பிக்கை அவங்க ஏற்படுத்தினதுனால தான் இப்போ நான் இந்த அளவுக்கு துணிச்சலோடு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி நாங்கள் பல கஷ்டங்கள் பட்டதுனால தான் இப்போது கேரவன் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்திருக்கு அப்படின்னு இப்போ குஷ்பு ஓப்பன் டாக்காக பேசியிருக்காங்க.